ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளாக இருக்கட்டும், பல சந்தோஷங்களாக இருக்கட்டும், பல இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நம்மளுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் அது நமக்குள்ளேயே தான் வச்சுக்கணும்னு அடுத்தவங்கள்ட்ட வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துடணும். ஓகேங்களா? அந்தமாரி விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 6 விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் மற்றவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லாமல் இருந்தாவே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ். நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷம் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், ஏதாச்சும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கலாம். அதனால் நம்ம வந்து சந்தோஷப்படலாம். ஓகேங்களா? இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம வெளியாள்கிட்ட யாராச்சும் எனக்கு வந்து இது கிடச்சிது, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நகை வாங்கி கொடுத்தாங்க, புடவை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்லி ஹாப்பினஸாக வர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று நினைப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும். ஓகேங்களா? சிலர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாகவும் எடுத்துக்குவாங்க. சிலர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை கூட இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து என்னடா இந்த அளவுக்கு இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கலையே அப்படிங்கிற கூட மனப்பான்மையை கூட மற்றவங்களுக்கு வந்து வரக்கூடும். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் தான், நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஷேர் பண்ணால் தான் நம்மளுக்கு மனசு வந்து பாரம் குறையும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்தமாரி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வேறு மாதிரியே கூட தெரியலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சொன்னாவே அவங்களுக்கு வேறு மாதிரியே தான் முடியும். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஐடியா. நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவாக இருக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆம்பிஷன் வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடிய இது. ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய அப்பா வந்து நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு வந்து அடுத்தவன்கிட்ட கூட சொல்லி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தவங்க சொல்லியிருக்கும் நம்ம அந்த வேலையை வந்து பார்க்காம கூட இருக்கலாம். ஓகேங்களா? டீச்சர் ஆகணுன்ட்டு நம்ம அப்பா நினச்சது வந்து அடுத்தவங்க சொல்லும்போது நம்ம அந்த டீச்சர் வேலைக்கு நம்ம போகலை, வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீ உங்கள் அப்பா வந்து அந்த வேலைக்கு தானே போகணும், டீச்சர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களே, நீங்கள் என்ன இந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரியே தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் ஒரு குத்தி காமிச்சு பேசுகிற மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்க சொல்கிறோன்னா அந்த விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து அந்த ஆம்பிஷன் வந்து ஃபுல்லாக முடிக்கணும். நம்ம டீச்சராக ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா, அப்போ நம்ம டீச்சராக ஆகியிருக்கணும். அப்போ தான் நம்மளை வந்து மற்றவங்க யாரும் எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நிறைய பேர் வந்து இந்தமாரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஓகேங்களா? எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து பண தேவை. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பணம் நிறைய தேவைப்படலாம். பணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நம்மளுடைய சம்பளமாக இருக்கட்டும், நம்மள்கிட்ட பணமே இல்லாமலும் இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அதே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாகிடும். ஓகேங்களா? இந்தமாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கே ஒரு மனப்பான்மை வந்து பாவம்னு நினைக்கிறது வேறு, இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கிறது வேறு. ஓகேங்களா? சில பேர் வந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, 100க்கு ஒரு 10 பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? 100க்கு 10 பேர் வந்து ஓகே நம்மளுக்கு கீழே தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளை பார்த்தாவே அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் இலக்கரமாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அந்தமாரி இருக்க விஷயத்த மட்டும் கண்டிப்பாக யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு பணம் தேவையாக இருந்தாலும் நம்மகிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வாழணும். கடனாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையும் நம்ம வெளியே சொல்லாமல் தான் இருக்கணும். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளேயே வச்சுருந்து அந்த தேவைகள் எல்லாமே நம்ம வந்து சீக்கிரமாக செய்யக்கூடியதாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா, வெற்றி. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தாலும் நம்மளோட தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, வெற்றியை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா அந்த ஊர் வந்து நல்ல விதமாக பேசும். அதே தோல்வியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு ஏமாளி, ஒன்றுத்துக்கு ஆகாதவன் அந்தமாரி தான் பேச ஆரம்பிக்கும் இந்த ஊர் மக்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மக்கள் வந்து இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அதனால் நம்ம வெற்றியோ தோல்வியோ நமக்குள்ளேயே வச்சுருந்து இன்னும் வெற்றி அடைந்தால் இதுக்கு மேலே நம்ம வெற்றி அடையணும், நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து மனப்பான்மை வந்து வளர்த்துக்கணும். ஓகேங்களா? வெற்றியை தேடணும். தோல்வி அடைஞ்சாலும் ஓகே, இது வந்து தோல்வி வந்து வெற்றிக்கு முதல்படி அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கணும். நம்ம தனக்கு தானே நம்ம ஆறுதல் சொல்லிக்கிட்டாவே நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வரதுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா,
நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா, நம்ம வீட்டில் வந்து நிறைய கஷ்டம் நஷ்டம் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தில் கூட இருக்கலாம். வீட்டில் உள்ள விஷயங்கள், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை சச்சரவு வர்றதாக இருக்கட்டும், மாமியார் மாமனாருக்கு, மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கட்டும், நாத்தனார் சண்டையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு வந்து யாருமே சொல்லாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒன்றா அடிச்சுக்குவோம் கூடிக்குவோம், ஸோ நாளைக்கு ஒன்றாயிடுவோம் ஓகேங்களா. இந்தமாரி விஷயங்கள் வெளியே சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பிரச்சனை எப்படிலாம் மூட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு ஒருமை ஒழிஞ்சு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது ஓகேங்களா. ஸோ இது வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தானம் தர்மம் செய்வோம் இல்லைங்களா, நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தானம் செய்கிறது வந்து வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது. அதனால் வந்து தானம் செய்கிறது மட்டும் வெளியே சொல்லாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பலனே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நான் வந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன், 50 பேருக்கு சாப்பாடு போட்டேன், 100 பேருக்கு சாப்பாடு போட்டேன் அப்படிங்கிறது வந்து வெளியே சொன்னிங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தானத்துக்கான அர்த்தம் எதுவுமே கிடைக்காம போயிடும், நம்மளுக்கு பலன் எதுவுமே கிடைக்காம இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து வெளியே சொல்லாமல் இருந்தாவே நம்ம லைஃப் நம்ம நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு நான் என்றேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.